Hi friends, welcome to BVS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கார்த்திகை அவல் பொரி. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அவல் பொரி எடுத்துர்க்கேன். அவல் பொரியில நிறைய மண் இருக்கும். அதனால நீங்க ஜல்லடையில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம சூடான கடாயில இந்த பொரியை கொட்டி ஒரு நிமிஷம் மிதமான சூட்ல நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்ம பொரி நல்லா வறுபட்டுருச்சு. இதை நான் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதே கடாயில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு. இந்த எள்ளு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். இது ஏற்கனவே வறுத்த பொட்டுக்கடலை தான், இருந்தாலும் இது இன்னும் முருகலாக இருக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் 1/4 கப்பு சின்னதாக கட் பண்ண தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் குறைஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இரநூறு கிராம் அவல் பொரிக்கு 50 கிராம் வெல்லம் தண்ணியில் கரைச்சி அதில் இருக்கிற தூசியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இது இப்போ 2 கம்பி பதம் வர அளவுக்கு இந்த பாகை காய்ச்சிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாகு நல்லா திக்காயிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இதில் ஒரு சொட்டு எடுத்து இப்போ தண்ணியில் விட்டு பாருங்க. அது கரையாமல் அப்படியே அதே இடத்துல இருக்கணும். உங்கள் கையால் அதை உருட்டி பார்க்க முடியணும். இதுதாங்க கரெக்டான பதம். இந்த இடத்துல நம்ம வறுத்து வச்சுருக்க பொரி, பொட்டுக்கடலை, தேங்காய், எள்ளு, இதோட ஒரு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கிங்க. வெல்லம் சூடாக இருக்கும் போதே கிளறிடுங்க. லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு கஷ்டமாயிடும், வெல்லமும் கட்டி ஆகிடும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். இந்த வெல்லம் வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு கிளறிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து உருண்டையாக கூட பிடிச்சி சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இது உருண்டெல்லாம் பிடிக்கல, அப்படியே தான் நான் வந்து பரிமாற போகிறேன். இது ஒரு 3 நாளைக்கு அப்படியே வெளியவே கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நம்ம ட்ரையாக வறுத்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்த்திகை பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.